ஹாய்ப்பா இல்லை என்ன பண்ணுறீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? வியாழக்கிழமை காலையில் எழுந்திரிச்சது மலை மேலே இருக்க முருகருக்கு சல்யூட்டை வச்சுட்டு சாமி ரூம் லைட் ஆஃப் பண்ணிட்டு நேராக கிச்சனுக்கு வந்தப்பா. நேற்றெல்லாம் நல்லபடியாக சதுர்த்தி கொண்டாடினீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் நல்லபடியாக சதுர்த்தி கொண்டாடினோம். சரி, ஓகே. இப்போ கிச்சனுக்கு வர வரைக்கும் கல்பனாக்கு என்ன லஞ்ச் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸாகவே இருந்தது. சரி பார்த்தேன், ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இருந்தது. கொத்தமல்லி புதினா துவையல் சாதம் பண்ணலான்னு அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இட்லி ஊற்றிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றிட்டு சாம்பார் வச்சேன். 10 மணிக்கெலாம் பசி எடுத்து 1 மணி தான் லஞ்ச் விட்றாங்கன்னா நல்லா பெரிய பெரிய இட்லியாக ஊற்றி கொடுத்தேன். கல்பனா சாப்பிட்டு பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டாதான் அவங்க நல்லா படிக்க முடியும் அப்படின்ட்டு. இந்த துவையல் சாதம் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு வரமிளகா புளி போட்டு நல்லா தாளித்து இந்த அலசி வச்ச கொத்தமல்லி புதினாவையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறமேட்டு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இந்த அரைச்ச பேசையும் தூக்கி போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு நல்லா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வடித்து சாப்பாட்டில் போட்டு கிளறி சாப்பிடுங்க. இல்லை சாப்பாட்டில் போட்டு நம்மளே பிசைஞ்சு சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நேற்று வச்ச அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருந்தது. அதிலே வந்து ஆம்லெட் போட்டேன். இந்த ஆம்லெட்டில் ஒரு ஸ்பூன் பால் கலந்து போட்டு பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். கல்பனாவும் சாப்பிட்டு காலேஜ் கிளம்பியாச்சு. ஓகேங்க, பாய்.